வேல்முருகனுடைய கட்சி. அவர் 2 சீட்டு கேட்டாரு, தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 கோரிக்கைகள்லாம் வைத்தார். ஜாதி வாரி கணக்கெடுப்பில் ஆரம்பிச்சு இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு சீட்டுனா கூட நான் ஒத்துக்குவேன். ஏன் தேர்தல் டைம்ல டிமாண்ட் பண்ணீங்கன்னா சங்கடமாயிடும். திமுகவுக்கு ஏகப்பட்ட பிரஷர். காங்கிரஸ் விஷயத்திலேயே ரொம்ப சங்கடப்பட்டாங்க அவங்க. ஓகே. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த முறை நீ குடுக்குற சீட்டை வாங்கிட்டு பண்ருட்டி வாங்கிட்டு போங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம்னு சொல்லி பார்த்தாரு. வேல்முருகனுக்கு பிடிவாதம். ஸோ அதனால அவர் வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இது 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். பெரிய கட்சிகள் இப்ப 2 விஷயம். இன்னைக்கு காலையில திரும்ப ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, நீங்க சீட்டு எத்தனை சீட்டு வாங்கினாலும் ஏற்கனவே நின்றுட்டு இருக்கவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க 6 சீட்டு வாங்கினீங்கன்னா, அந்த ஏற்கனவே 6 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா, 5 சீட்டு ஜெயிக்காங்க, 4 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா, அந்த 4 எம்எல்ஏ ஏற்கனவே ஸ்டாண்ட் பை ஆயிடுறாங்க. தோத்த தொகுதிகள்ல இருந்தா நீங்க 2 தொகுதியில மாத்தலாம். வேற யாருக்காவது வாய்ப்பு தரலாம். சிட்டிங் எம்எல்ஏக்கு நீங்க ரிஜெக்ட் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அவருக்கு கஷ்டம். அவர் அதான் நீங்க ஒரு வந்து கிட்டத்தட்ட அந்த அறிக்கையை புலம்புல அறிக்கையா இருக்கு. ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஏற்கனவே இருக்கவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றதுங்கிற ஒரு சங்கடம் அவருக்கு கூடுதலா சீட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு. அதுல யார் யார் வேட்பாளருங்கிற விஷயத்துல அவர் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார் அவர்.